வணக்கம், நமஸ்காரம், ஸ்தோத்திரம். அன்பான சகோதர சகோதரிகளே, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த மாபெரும் சந்தர்ப்பத்தை தந்த பரலோக தேவனுக்கும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் அவருடைய பரிசுத்த ஆவியானவருக்கும் திருத்துவ தெய்வத்திற்கு எல்லா துதிகன மகிமைகளையும் நாங்கள் செலுத்தி உங்கள் சார்பாகவும் எங்கள் சார்பாகவும் உங்கள் அனைவரையும் மறுபடியுமாய் இரு கரங்களை கூப்பி வருக வருக என்று வரவேற்கிறோம். எங்களோடு கூட இத்தனை மாதங்களும் இணைந்திருக்கக்கூடிய காரணம் என்னவென்று கேட்டால் என்னத்தை சொல்லுவீர்கள்? வேதத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்ள வேண்டும். வேதம் என்பது ஒரு பாரம்பரியம். வேதம் என்பது சில பாரம்பரிய சடங்காச்சாரம். வேதாகமம் என்பது தேவன் யார் என்று நான் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு அருமையான தருணம். வேதாகமம் இல்லை என்றால் பிசாசனை அடித்து கொன்றுவிடும். ஏனென்றால் நிறைய பேய் படங்கள் எல்லாம் நாம் பார்த்து இவைகளெல்லாம் நாம் கற்றுக்கொண்டோம் அல்லவா? ஒரு கத்தோலிக்க பாதிரியார் வருவார். அவர் சிலுவை எடுத்து காமித்த உடனே அந்த பேய் பிடித்த மனிதன் ஆஹா என்று சொல்லி அலறி பின்னே ஓடுவதும், பைபிளை தலகாணியில அடியலை வைத்து இவன் படுவதும் உறங்குவதும், இதை அறிந்து கொண்ட பிசாசு ஆஹா பைபிள் வேதாகமம் இவனுடைய தலையாணி அடியில இருப்பதை நான் கண்டேனே, உள்ளே நுழைய முடியாதபடி அது தடையாயிற்றே என்று சொல்லி ஜன்னல் புறம் இருந்து பிசாசு பரிதவிப்பதும், இவன் தலகாணி அடியில இருக்கக்கூடிய வேதாகமத்தினால் நிம்மதியாக ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பதும் பார்த்து பார்த்து நாம் நரம்பு, நாடி, புத்தி, சுவாதியம், இரத்த அணுக்களில் எல்லாம் ஆழமாக பதிந்த ஒரு அருமையான ஒரு டூப் என்று சொல்லலாம். நிதர்சனமான உண்மை என்ன தெரியுமா பிரியமானவர்களே? என்னை காட்டிலும் உங்களை காட்டிலும் இந்த வேதாகமத்தை அலாசி ஆராய்ந்து புரட்டி பார்த்தவன் யார் தெரியுமா? பிசாசானவன். எந்த மூளை முக்குல என்னென்ன காரியங்கள் இந்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறதோ அவைகள் அனைத்தையும் அவன் அறிந்திருக்கிறான், மனப்பாடம் செய்து வைத்திருக்கிறான். உங்களையும் என்னை விட மிக அழகாக பிரசங்கம் செய்வான். அப்படிப்பட்ட பிரசங்கியார்களுக்கு குறைவே இல்லை. இன்றைய காலகட்டத்தில் பார்ப்பில்லைனால் 40,000 திருச்சபைகள் உள்ளன கிறிஸ்துவத்திற்குள். எதனால் 40,000 திருச்சபை வந்தது தெரியுமா? நம் இஸ்லாமிய சகோதரர்களை எடுத்துக்கொள்ளுங்கள். இங்கே தொழுகை செய்யக்கூடிய தமிழ்நாட்டு ஒரு மூலை முக்கில தொழுகை செய்யக்கூடிய ஒரு இஸ்லாமிய சகோதரனையும், அங்கே துபாயிலேயோ இல்ல அமெரிக்காவிலேயோ இல்ல யூரோப்பு கண்டத்திலேயோ தொழுகை செய்யக்கூடிய இன்னொரு இஸ்லாமிய சகோதரனிடம் போய் நீங்க கேட்டீங்கன்னா ஒரே பேட்டர்ன். ஏனென்றால் அவர்கள் 2 பேரும் சொல்லுவார்கள், நாங்கள் வழிபடக்கூடியது ஒரே குரான், புனித குரான் என்கிற அந்த நமக்கு வேத விவிலியம் என்கிற மாதிரி அவங்களுக்கு குரான், அதுல இருந்து நாங்கள் வழிபடுகிறோம். நாங்கள் வேற நாட்டில் இருந்தாலும் இனத்தாலும் மதம் பேதம் இப்படி எல்லாம் சொல்லி எல்லா காரியங்களின் கோட்பாடுகள்லாம் பார்ப்பில்லைனால் அவைகளால் நாங்கள் பிரிக்கப்படவில்லை. அதனால் எங்களுக்கு இருப்பது ஒரே குரான், ஒரே வழிபாடு, 5 முறை தொழுகை செய்வோம். டைம் ஜோன் வேணால் மாறும். இங்க பகல் என்றால் அங்கே இரவு அமெரிக்கால, அவ்வளவுதான் வித்தியாசம். அதை உதாரணமாக நான் சொல்லுகிறேன் உங்களுக்கு. அப்போ இன்றைக்கு நம் திருச்சபைகளில பார்ப்போமானால் ஏன் 40,000 வித்தியாசங்கள்? ஏனென்றால் இங்கேதான் பிசாசோட அதிகம் என்று நான் சொல்லுவேன். எந்த மதத்தோடையும் ஒப்பிட்டு நான் சொல்லவில்லை. ஆனால் கிறிஸ்துவத்தை பட்டும் இந்த உதாரணம் கிறிஸ்துவத்துக்கு உரியதே. அந்த உதாரணம் கம்பேர் செய்து நான் சொல்லுவதற்கு காரணம் என்னவென்றால், அங்கே ஒரு தொழுகை இருப்பது ஒரு குரானின் அடிப்படையில், இங்கே ஏன் 40,000 தொழுகைகள் இருக்கிறது ஒரு விவிலியத்தின் அடிப்படையில்? இதுல இருந்தே நீங்க புரிந்து கொள்ள வேண்டாம். இதை நன்றாக புரிந்து அறிந்து எப்படி ஜனங்களோட புத்தி சுவாத்தியத்தை திசை திருப்பி அவர்களை வேறு பிரித்து அவர்கள் இப்படியாக ஒவ்வொரு பக்கமாக அலைவிட்டு நான் வேடிக்கை பார்ப்பேன். அப்போ ஒருவனோட ஒருத்தன் சண்டை பிடிச்சே நேரத்தை வீணாக்கிடுவான். ஒருவனும் நித்திய வாழ்வு அடைவதில்லை, ஒருவனும் மோட்ச வாழ்வை அடைவதில்லை. அப்படி என்றால் எந்த திருச்சபைக்கு நான் செல்லவே கூடாது என்று சொல்லுகிறேனா? இல்ல.
இதை சொல்வதற்கு இன்னொரு கூட்டம் எழும்பி இருக்கிறது. திருச்சபையே இல்லை. ஆதி காலத்துல ஆதி திருச்சபைகளில திருச்சபை இருந்ததா? வீட்டு கூட்டங்கள் தானே இருந்தது. வீட்டிலேயே உட்காந்து கை தட்டிட்டு நம்ம அப்பத்தையும் ரத்தத்தையும் பிட்டு சாப்பிட்டு கொள்ளலாம். அது தவறு. உங்களுக்கு ஒரு திருச்சபை ஐக்கியம் தேவை, ஒரு பாதிரியார் தேவை, பாஸ்டர் தேவை. பெந்தகாஸ்டா இருந்தா பாஸ்டர், கத்தோலிக்கரா இருந்தா ஃபாதரு, இங்க இருந்தா சிஎஸ்ஐ மாருங்க, ஐயரும்பாங்க. யாரோ ஒருத்தரை வச்சுக்கோங்க, உங்க பாஸ்டராவோ ஐயராவோ ஃபாதராவோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா இந்த உலகத்தில் நாம் வாழ்கிறப்போ சில அங்கீகாரங்கள் தேவை. குழந்தைக்கு ஸ்கூல்ல அட்மிஷன் தேவையா? ஃபாதர் கிட்ட போய் சர்டிபிகேட் வாங்கிட்டு வாங்கன்னு. நாங்களாம் வீட்டு கூட்டம் நடத்துறோமாக்கோன்னு அப்படியே ஓரமா போய் உட்காருன்றுவான். குழந்தையோட வாழ்க்கை அவ்வளவுதான். இதை சொன்னால் என்ன சொல்லுகிறார்கள்? இதுதான், நீங்க உலகத்தோட சேர்ந்து விட்டீர்கள், நாங்களெல்லாம் உலகத்தோட சேரவில்லை தெரியுமா அப்படின்னு. எங்க எழுதியிருக்கு வேதாகமத்துல? உலகம் என்றால் என்ன தெரியுமா? இந்த உலகத்தை ஆளுமைக்குள் வைத்திருக்கக்கூடிய பிசாசை குறித்த காரியம். அவன் நடைமுறைக்கு கொண்டு வரக்கூடிய எல்லா விதமான செயல்பாடுகள், இந்த விவிலியத்தில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய கோட்பாடுகள் மற்றும் நியாயப்பிரமாணங்கள், கட்டளைகளுக்கு எதிரான காரியங்களை நீ செயல்படுத்தாதே. செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மக்களோடு கூட, ஜனங்களோடு கூட நீ ஒட்டும் உறவும் வைத்துக் கொள்ளாதே என்பதற்கு பொருளாகும். அனர்த்தமாக்கி பார்க்க கூடாது. அந்த மாதிரி நடைமுறைகள் உன் திருச்சபையிலே இருக்கும். ஆனால் அந்த திருச்சபையை விட்டு வெளியேறு. ஆனால் உனக்கு ஒரு திருச்சபை தேவை. எந்த திருச்சபையை பார்ப்பீர்களானாலும் அங்கே சற்று குறைபாடுகளும் பழுதுகளும் இருக்கதான் செய்யும். அதனால்தான் அவ்வளவு கடிதங்களை பவுலப்போஸ்தலனும் சரி, அருமையான இயேசு கிறிஸ்துவும் சரி எழுதினார்கள். இயேசு கிறிஸ்து 7 கடிதங்கள் எழுதினார். வெளிப்பாடு 2வது அதிகாரம் 3வது அதிகாரத்துல எல்லாம் இருக்கிறது அவைகளை குறித்து. கொரிந்து பட்டணத்துக்கு 2 கடிதம் எழுதினார். இப்ப வரைக்கும் அந்த கடிதத்துல இருக்கக்கூடிய ஆழ்ந்த ரகசியங்களை இன்னும் நிறைய புரிஞ்சுக்கவே இல்லை நம்ம ஜனங்க. அப்போ அந்த காலகட்டத்தில் இருக்கிறவர்கள் எப்படி புரிஞ்சுக்குவாங்க? அப்படி என்றால் பிழை இல்லாத, குறைபாடுகள் இல்லாத திருச்சபைகள் இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் அவைகளை திருத்தும்படி நீங்கள் எழுப்பி நிற்பீர்களானால் நீங்க தான் அந்த கிறிஸ்துவின் சீஷன். சரி, நீங்க எழுப்பி நின்னீங்க, உங்களை நிராகரிச்சுட்டாங்கன்னா உடனே கோச்சிட்டு போகாதீங்க. அதே திருச்சபையில இருந்து ஜெபம் செய்யுங்க, காத்துருங்க. ஒரு கட்டத்துல கர்த்தர் மாத்தி தருவார் எல்லாத்தையும். உடனே வெளிநடப்பு செய்வதும், 40,000 திருச்சபை இருக்குல்ல, ஒன்னா நான் பார்க்க போறேன். 40,000 திருச்சபை பார்த்துட்டு 40,001வது திருச்சபை எங்க இருக்கிறதுன்னு சொல்லி அலைந்து திரிகிறவர்களா இருப்பீர்கள். அது வேலைக்காகாது. நீங்கள் இருக்கும் இடத்திலே இருந்து ஜெபிக்க வேண்டும். சரி, எதை குறித்து நாம் பேசி வருகிறோம் என்றால், விவிலியம் ஒன்றுதான், ஆனால் பிரிவினைகளோ ஏராளம். இவைகள் திருச்சபைகள் மத்தியில் மட்டுமல்ல, உலகத்தின் மத்தியிலும் இருக்கிறது, குடும்பத்தின் மத்தியில் இருக்கிறது. ஏன், உங்களுடைய மனநிலையை பார்ப்பீர்களானால் அங்கேயும் பல வேறுபட்ட கருத்துகள் உண்டு. ஆனா வேறுபட்ட கருத்துகள் இருப்பது உண்மை. வாதி என்றால் பிரதிவாதி என்று சொல்லி ஒருவர், இந்த கோர்ட் இருக்குங்க பாத்தீங்களா, அங்கே இருக்கதான் செய்வார். பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இருந்தா ஒரு டிஃபென்ஸ் லாயர் இருக்கவே செய்வார். ஏன்னா 2 பேரும் வாக்குவாதம் செய்யணும். அதுதான் டெமோக்ரஸி. அதுதான் ஒரு சுதந்திர இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு நடைமுறைப்படுத்தப்பட்ட ஒரு செயல்பாடு. பீனல் கோட் என்று சொல்லி லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஃபார்ம் பண்ணி இப்படியாக அதை தான் ரிப்பப்ளிக் டேன்னு கொண்டாடுறோம். நம்ம சட்டத்திட்டங்கள் எல்லாம் எழுதினார்கள் 1948 சுதந்திரம் வாங்கி 1 வருடம். அப்ப எல்லாத்துக்கும் சுதந்திரம் கொடுக்கப்பட வேண்டும். அவன் தான் கொலை செஞ்சான், அவன் தான் கற்பழிச்சான், அவன் தான் எல்லாம் பண்ணுனான்னு எல்லாத்துக்கும் தெரியும், ஊர் உலகத்திற்கு. ஆனாலும் ஜட்ஜு விசாரிப்பார். சொல்லுப்பா, உன் சார்பில் உன் நியாயத்தை நீ ஜஸ்டிஃபை பண்ணு. அப்ப அவனுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கப்படுகிறது. அது தவறு கிடையாது. ஆனால் இந்த நீதிபதி ஒருதலைபட்சமாக சாய்ந்து விட்டு தீர்ப்பை எழுதுவாரானால் அது தவறு. He became a compromiser because he had taken some bribe. அவர் லஞ்சம் வாங்கி கொண்டு இப்படியாக சட்டத்திட்டங்களை எல்லாம் புறம்பே தள்ளிவிட்ட. இல்ல இதெல்லாம் சரிதான், நான் விசாரிச்சுட்டேன், இவர் ஒன்னும் தப்பு பண்ணலையாக்கும், வீட்டுக்கு போங்க. அப்ப பாதிக்கப்பட்டவன் குடும்பம் அங்க அநீதியை சந்திக்கக்கூடிய காரியமாவது. இதுதான் நம்முடைய நிலைமை, கிறிஸ்துவனுடைய நிலைமை இதுதான். வேறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம், உங்களுக்குள்ளேயே இருக்கலாம், உங்க குடும்பத்தின் மத்தியில இருக்கலாம், வேலை ஸ்தலத்தில் இருக்கலாம், இந்த உலகத்தில் இருக்கலாம், நாட்டில இருக்கலாம், வீதியில இருக்கலாம், தெருவில், எல்லா பக்கத்திலும் இருக்கலாம். ஆனால் இவைகளை அலாசி ஆராயக்கூடிய ஃப்ரேம்வொர்க், கட்டமைப்பு என்று சொல்லி பார்ப்பீர்களானால் விவிலியமே. அதுல இருக்கக்கூடிய கோட்பாடுகள் உங்களை தவறான பாதையில வழி நடத்துவதற்கு சாத்தியமில்லை. இதை எழுதினவர் பெயர்
ஆண்டவராகிய தேவன், யாகுவே தேவன், உலகத்தை படைத்தவர். அண்ட சராசரங்களை, உலகம் என்ன, அண்ட சராசரங்களை, யூனிவர்ஸ் என்ற காரியத்துல இருக்கக்கூடிய ஒரு சின்ன புள்ளி தான் இந்த பூமி. ஒருவராய் நின்று ஆளுமை செய்கிற தேவன் எங்கே இருந்து தோன்றினார்? அவருக்கு முடிவே இல்லை. அவருடைய முடிவு எப்பதான் வரும்? அவர் யார்? ஒருவனுக்கும் ஒன்றும் தெரியாது. He's a mighty supernatural power என்று சொல்லி சில புத்தகங்களே அவர்கள் வர்ணனை செய்திருக்கிறார்கள். நாத்திகர் கூட கடவுள் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் இவர்கள் நம்பி, இவர்கள் ஒரு வடிவை அமைத்து, இவர்கள் ஒரு சடங்காச்சாரங்களை அமைத்திருக்கிறார்கள். பார்த்தீர்களா? அந்த சடங்காச்சாரத்துக்குள் நாங்கள் வரமாட்டோம். இதெல்லாம் பார்த்து பார்த்து சலிச்சு போய், பிரிவினைகளை கேட்டு கேட்டு சலிச்சு போய், ஒவ்வொருவனும் மதமும் வேண்டாம், ஜாதியும் வேண்டாம், கடவுளும் வேண்டாம், விவிலியும் வேண்டாம்னு சொல்லிட்டு ஓடியே போயிடறான். ஆனா அந்த நாத்திகன் சொல்றான், கடவுள் இருக்கிறாங்க, கடவுள் இல்லைன்னா இந்த பவர் வந்திருக்காது. ஆனா சில பேர் அதையும் தாண்டி பிக் பேங் தியரி, உலகமே உண்டாக்கிச்சாக்கணும், அந்த மாதிரி முட்டாளுங்க நிறைய பேர் இருந்தாங்க. ஆனா இப்ப இல்ல, ஓரளவுக்கு எல்லாம் சுதாரிச்சுட்டாங்க. ஏன்னா உலகத்தை, ஒரு மரத்தை உருவாக்க முடியுமா? ஒரு கணவனும் மனைவியும் ஒன்னா சேர்ந்தாதான் குழந்தை வரும். அப்ப அங்க இரண்டு தரப்புல இருந்து ஒரு காரியம் அங்க நடக்கப்படக்கூடிய செயல்பாடு. அப்ப இந்த உலகத்தை சிருஷ்டித்தவர் ஒருவர் இருக்கிறார். உலகத்தை சிருஷ்டிக்க முடியாது. ஏன் மண்ணை பிசைஞ்சபடி தூக்கி போட, பானையா மாறு அப்படின்னா மேஜிக் மாதிரி பானையா மாறிடுமா? இல்ல, அது குயவன் கைகளில கொடுக்கப்பட்டு அவன் அதை வணைந்து, அதை வணைவதற்கும் ஒரு ஸ்கில் தேவை, ஒரு விதமான ஒரு திறமை தேவை, ஒரு அனுபவம் தேவை. கரெக்டா வணைஞ்சவரு காய வச்சு எடுத்து பெயிண்ட் எல்லாம் அடிச்சு அழகா கொடுப்பா. அப்பதான் அந்த பானை பயன்பாட்டில வரும். அவ்வளவு பேர் என்னோட இருக்கீங்க. அப்ப இந்த காரியத்தெல்லாம் அறிந்தவர்கள் நாத்திகர்கள் கூட நம்புகிறார்கள் கடவுள் இருக்கிறார். நீ இவனுங்க வணங்குற கடவுள்லாம் இல்ல, இவனுங்கெல்லாம் வெளிவேஷம் போட்டு திரியிறானுங்க, கடவுளை வச்சுட்டு பிரிவினை உண்டாக்குறானுங்க, அடிச்சுக்கிறானுங்க, சாவுறானுங்க, குத்திக்கிறானுங்க, கொலை பண்றானுங்க, நட்புகள்லாம் முறிந்து போகிறது, உறவுகள்லாம் அழிக்கப்படுகிறது. எங்களுக்கு வேண்டாம் இந்த மாதிரி உலகம் பின்பற்றக்கூடிய கடவுள் எங்களுக்கு தேவையில்லை. ஆனா கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாரு, நாங்கள் அதை நம்புகிறோம், எங்க இஷ்டம் போல நாங்க அவரை ஆராதிப்போம். எவ்வளவு நாத்திகர்கள் சீக்ரெட்டாக, ரகசியமாக அவர்கள் பைபிளை படித்து அந்த வேதாகமத்துல வளர்ந்திருக்கிறார்கள் தெரியுமா? உபதேசத்துக்கெல்லாம் போக மாட்டான், கரிஸ்மேட்டிக் பிரேயருக்கு போக மாட்டான், திருச்சபைக்கு போக மாட்டான், வீட்டு கூட்டத்துக்கு போக மாட்டான். ஆனா வீட்டுல இருந்து வேதாகமத்தை படிக்கக்கூடிய அன்பு சகோதரனா சகோதரியா இருப்பான். அவன் உங்களுக்கு முன்னாடி மோட்சத்துல உட்காந்துருப்பான். இந்த திருச்சபை இது அதுன்னு சொல்லி பிரிவினைகள் மத்தியில போய், குழப்பத்தின் மத்தியில போய் மாட்டிக்கொள்ளாதீர்கள். குழப்பங்கள் வருவது சகஜமான காரியமே, நிதர்சனமான காரியம். உண்மை என்னவென்று சொன்னால், குழப்பம்தான் உங்களை ஒவ்வொரு நாளும் நீங்க விழித்தாலும் குழப்பம்தான், உறங்க போவதற்கு முன்பும் குழப்பம்தான். இந்த உலகம் தரக்கூடியது குழப்பம் ஒன்றுதான். ஆனால் இந்த குழப்பத்தின் மத்தியில உங்களுக்கும் எனக்கும் தெளிவான பாதையை தரக்கூடியவர் பரிசுத்த ஆவியானவர். வேதாகமத்தின் அடிப்படையிலே தான் அவர் என்னையும் உங்களையும் நடத்துகிறவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். வாருங்கள், நாம் முன்னேறி செல்லுவோம். ஆதியாகமத்தின் ரகசியங்கள் என்கிற தலைப்பிலே நாம் பல மாதங்களாக, பல ஆண்டுகளாக பல காரியங்களை குறித்து, நியமங்களை குறித்து நாம் பேசி வருகிறோம். எங்களோடு கூட இணைந்திருந்து இந்த காரியங்கள் எல்லாம் நீங்க கேட்டு வர்றீங்க. தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் இதை ஷேர் பண்ணுங்க. எல்லாரும் கேட்கணும், எல்லாரும் தேவனிடம் வரணும், எல்லாரும் கர்த்தரை கிட்டி சேரணும். ஆதியாகமம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த புத்தகம். ஆரம்ப காலத்திலே நான் ஆதியாகமத்தை படிக்கிறப்போ முதலாவது முறை, அதாவது 18 வயதுல நான் பைபிளை தொட்டு, நான் வேதாகமத்தை தொட்டு, நான் கத்தோலிக்கத்திலிருந்து வெளியில வந்தவன், நான் கத்தோலிக்கனாக பிறந்து வளர்ந்தவன், ஆல்டர் பாய், இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் நான் உள்ள ரொம்ப சேவை செய்யக்கூடிய பணியில எல்லாம் இருந்திருக்கிறேன். ரொம்ப தீவிரமா பக்தி விருத்தி அடைந்தவன் தான். 2 முறை நான் மாசுக்கெல்லாம் போவேன். ஆனா பைபிளை தொட்டதில்லை. வேதாகமம் என்றால் என்னவென்றே தெரியாது. ஆக வேதாகமம் என் கைகளில் கொடுக்கப்பட்டது. அது ஒரு பெரிய சாட்சி. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நம்ம சேனல்ல இருக்கு, பார்த்துக்கோங்க. அப்ப அந்த வேதாகமத்தை முதல் முறையாக நான் எடுத்து ஆதி ஆகமத்திலிருந்து வாசிக்க ஆரம்பிக்கிறப்போ, ஆனா இன்னொரு சகோதரன் என்ன சொன்னார்னா, முதல்ல நீங்க புதிய ஏற்பாடை தான் வாசிக்கணும்னு என்று சொல்லி தவறாக என்னை வழி நடத்தி விட்டார். நான் புதிய ஏற்பாடை வாசித்து முடித்து விட்டேன். ஆனால் புதிய ஏற்பாடுல இருப்பது 10% கூட எனக்கு புரியவில்லை. ஏனென்றால் பழைய ஏற்பாடை வாசிக்கிறப்பதான் எனக்கு புரிந்தது, பழைய ஏற்பாடு இல்லாமல் புதிய ஏற்பாடு இல்லை. இந்த மாதிரி ஒரு சின்ன காமன் சென்ஸ் கூட எனக்கு இல்லாம ஒரு முட்டாளை போல நான் வாசித்தேன். தவறா யாரும் வழி நடத்தாதீங்க. இந்த மாதிரி வேதாகமத்தை புதிய ஏற்பாடு தான் ஃபர்ஸ்ட்னா, புதிய ஏற்பாடை ஃபர்ஸ்ட் போட்டிருப்பாங்க. பழைய ஏற்பாடு ஏன் போடுறான்? பெரிய கவுன்சில் மீட்டிங் அமைத்து கான்ஸ்டன்டினோட தலைமையில அங்க எல்லாம் அலாசி ஆராய்ந்து ஏறத்தாழ 80 புத்தகங்கள் இருந்திருக்கிறது. அதுல 80 இல்ல 95 புத்தகங்கள் இருந்து அதை 80ஆக கொண்டு வந்து, இன்னும் இப்பொழுது கூட பார்ப்பீங்கன்னா கத்தோலிக்க புத்தகத்துல 75 புத்தகங்கள் இருக்கும். 9 புத்தகங்கள் அதிகமா இருக்கும்.
மக்கதீஸ், இப்படி இந்த நிறைய ஜூடித்து, இந்த மாதிரி நிறைய புத்தகங்கள் இருக்கு. நான் 3ஐத்தான் வாசிக்க முடிந்தது, மித்த புத்தகங்கள்லாம் வாசித்து கொண்டிருக்கிறேன். நிறைய நம்ப முடியாத காரியங்கள் நிறைய இருக்கும். அதனாலதான் அவங்க அதெல்லாம் கழிச்சிட்டு 66 புத்தகங்களை மட்டும் அவர்கள் அங்க சீர்பொருத்தி இதை ஒரு கட்டமைப்பாக மாத்தி இருக்கிறார்கள். அருமையான ஒரு புத்தகம். இந்த புத்தகம் கர்த்தருடைய கரங்களால் எழுதப்பட்ட புத்தகம். அப்ப நிராகரிக்கப்பட்ட புத்தகங்கள்லாம் கர்த்தர் எழுதலையா அப்படின்னு கேட்டா அதை நீங்க கர்த்தர்கிட்ட தான் கேட்கணும். எனக்கு தெரியாது. ஏன்னா நான் படிச்ச வரைக்கும் கர்த்தர் எழுதின புத்தகம் மாதிரிதான் இருக்கு. ஆனா நிறைய காரியங்களை நம்பத்தக்க ஒரு என்னது, எப்படி அதை அதாவது எப்படி அதை நாம் வர்ணிக்க வேண்டும் என்றால், அதை நம்பக்கூடிய மனப்பக்குவம் எனக்கு உன்னை இல்லை என்று சொல்லுவேன். மெச்சூரிட்டி, அந்த மெச்சூரிட்டி எனக்கு இல்லை என்று நான் சொல்லுவேன். அதனால ஏன் அதுல போய் விதண்டாவாதம் பண்ணிக்கிட்டு 66 புத்தகங்களை அவர்கள் அருமையாக கட்டமைத்திருக்கிறார்கள். பரிசுத்தாவியானுடைய தலைமையில் தான் இது நடந்திருக்கிறது, பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே. அப்போ அவர்கள் ஒரு சீக்வன்ஸா, முதலாவது எழுதப்பட்ட புத்தகம் மோசே பக்தனால் எழுதப்பட்ட புத்தகம் யோபு புத்தகம் தான் முதல்ல எழுதப்பட்டது. அப்புறம் தான் தோரா எழுதப்பட்டது. அப்ப ஏன் யோபு புத்தகத்துல முதல்ல போடல? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. உங்களுக்கு ஒண்ணுமே புரியாது யோபு புத்தகத்தை ஆரம்பத்திலேயே படிக்க ஆரம்பித்து விட்டீர்கள். ஏனென்றால் இந்த அதாவது அடித்தளம், ஃபவுண்டேஷனல் ஸ்டோன் என்று சொல்லி பார்ப்பீர்களானால் ஆதி ஆகமமே, அதுல இருந்துதான் உலகம் தோன்றினது. சரியா? இப்போ இந்த ஆதி ஆகமத்தின் ரகசியங்கள் என்கிற தலைப்புல நாம் பல காரியங்களை இங்க விவரித்து கொண்டு வருகிறோம். அதை புதிய ஏற்பாடோடு கூட நாம் அதாவது கனெக்ட் பண்ணி அதை சேர்த்தி நாம் பார்க்கும்போது ஒரு பெரிய ஒரு சித்திரம் வரைவதை போல உங்களுக்கு ஒரு அங்க காட்சி கிடைக்கும். இரண்டையும் நம் சைட் பை சைட் பேரலா வாசித்துட்டு நம்ம படிச்சுக்கிட்டு வரோம். 8வது அதிகாரத்துக்குள் நுழைந்திருக்கிறோம். முதல் 7 அதிகாரத்துல ரத்தன சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், ஆண்டவராகிய தேவன் இந்த உலகத்தை சிருஷ்டித்தார். இந்த சிருஷ்டிப்புகள் படைப்புகளுக்கெல்லாம் ஆதாமையும் ஏவாளையும் தலைமைத்துவ பணியில அவர் நியமித்தார். ராஜாவும் ராஜாத்திய போல நியமித்தார். எல்லா அதிகாரங்களும் கொடுத்தார். ஆனால் இவர்கள் பாவத்தில் விழுந்து போனது எப்படி என்று உங்களுக்கு தெரியும். 3வது அதிகாரத்துல அருமையாக நாம் விவரமாக நாம் வாசித்தோம். அதுல நிறைய வியாக்கியானம் பண்ணணும். பாவம் நுழைந்த பிறகு இந்த உலகத்தின் அதிபதி பிசாசாய் மாறிவிட்டான். இப்ப பிசாசுடைய கைகளில் இருக்கக்கூடிய காரியம் எப்படிப்பட்ட காரியமா இருக்கும்? பாவம் நிறைந்த காரியமா இருக்கும். அந்த பாவமானது பெருகினது. பாவம் தன் சுயரூபத்தை காமிக்க ஆரம்பிக்கக்கூடிய காரியமாவது, இந்த பூமியும் சபிக்கப்பட்டது, இந்த மனிதனும் சாபத்துக்குள்ளாக தன்னையே நடத்தி கொண்டான். கொலைபாதகர்களாக மாறிவிட்டார்கள். வேசித்தனம், விபச்சாரம், விக்கிரகம் என்று சொல்லி ஒரு காரியத்தை விட்டு விடல. உலகம் கெட்டு சீரழிந்தது. ஆண்டவர் மனதில இருதயத்துல நினைத்தார், இந்த மனிதனை உண்டாக்கினதுக்காக நான் வெசனப்படுகிறேன், இதை நான் அழித்து முடித்து விடுகிறேன். இப்படிப்பட்ட உலகமே தேவையில்லை. மறுபடியும் பழைய நிலைமைக்கு ஜலத்தினால நிரப்பி இருளால நிரப்பி விட்டுறலாம் அப்படி என்ற தீர்மானிக்கும் மாத்திரத்தில் நோவா பக்தன் அங்கே தேவனுடைய கண்களில் கிருபை பெறுகிறார். ஒரு சின்ன ஒரு டாக்குமெண்ட்ரி ஏஐல டெவலப் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு டாக்குமெண்ட்ரி யூடியூப்ல இருக்கு. நீங்க பாருங்க, ஃப்ரீ, எல்லாத்துக்கும். சப்ஸ்கிரைப் எல்லாம் ஒன்றும் தேவையில்லை. நோவா எப்படியாக இந்த பேழையை கட்டியிருப்பாருன்னு சொல்லி தத்ரூபமாக ஏஐல அவரும் அவருடைய குமாரர்கள்லாம் சேர்ந்து எப்படி கட்டியிருப்பாங்கன்னு காட்டுறாங்க. 100 வருஷங்க. கார்பென்ட்ரி வேலைன்னா இவ்வளவுதான் இல்லை, அவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பேழையை கட்டினார்கள். அதுதான் 6வது அதிகாரத்துல வாசிக்கிறோம். 6வது அதிகாரத்தை வாசிக்கிறப்போ இவைகள் எல்லாம் தத்ரூபமாக உங்களுக்கு அதாவது புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் மிக குறைவுதான். ஏனென்றால் அதில் அவ்வளவாக எழுதப்படவில்லை. அவர் பேழையை உண்டாக்கினார் அப்படின்னா எப்படி உண்டாக்கினார்? சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆண்டவர் கொடுக்கிறார், சில நியமங்களை கொடுக்கிறார், சில கோட்பாடுகளை கொடுக்கிறார். ஆனால் அதை காட்டிலும் அதை எப்படியெல்லாம் இந்த எக்யூப்மெண்ட்ஸ், பெரிய பெரிய கட்டைகள் எல்லாம் எப்படி அவங்க முதல்ல மரத்தை எப்படி வெட்டி சாய்ச்சிருப்பாங்க, சாய்ச்ச மரத்தை எப்படி அவர்கள் இழுத்து கொண்டு ஒரு சமநல பூமியில வச்சிருப்பாங்க. சமநல பூமிக்கும் அவங்க அறுத்த அந்த என்ன சொல்றது, இந்த காட்டுல இருந்து அறுத்த அந்த மரத்தை கொண்டு வரதுக்கும் காட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடியது சமநல பூமியா இருக்க வாய்ப்பே இல்லை. அப்ப ஏறத்தாழ ஒரு 3 மைல் இருந்து 4 மைல் இந்த பக்கமா சமநல பூமிக்கு அவங்க எப்படி இழுத்துட்டு வந்திருப்பாங்க? கட்டைகளை குட்டி குட்டி கட்டைகளை வச்சு ரோலர் அப்படிம்பாங்க. அப்ப யானையெல்லாம் கிடையாது. யானை காட்டு யானை வந்துச்சுன்னா எல்லாம் முட்டி போடும். அப்ப இவங்களே நகர்த்திட்டு வந்திருக்காங்க ஒவ்வொரு மரமா. அதுக்கே அவங்களுக்கு 3-4 வருஷம் ஆயிருக்கும் அப்படின்றாங்க. அதனாலதான் ஒரு 100 ஆண்டுகள் தேவைப்பட்டதாம் அதை கட்டி முடிப்பதற்கு.
ஏன் தெரியுமா ஆண்டவர் 100 ஆண்டுகள் அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் ஆண்டவர் கொடுத்திருக்க முடியும். தூதர்களுக்கு கட்டளைட்டு அவங்களே கட்டி கொடுத்திருப்பாங்க. ஏன் அந்த 100 ஆண்டுகள் தேவைப்பட்டதுன்னா, எல்லா காலகட்டங்களிலும் ஆண்டவர் சில காரியங்களை குறித்து வைத்திருப்பார். அது தாமதத்தை போல காட்சி அளிக்கலாம். ஆண்டவர் வந்து இறக்கம் காட்டியிருக்கலாமே அப்படின்னு. 100 ஆண்டுகள் இந்த குமாரர்களும் குமார்த்திகளும் மனம் திரும்புவதற்கு ஆண்டவர் சில நேரத்தை அவர் கட்டளையிட்டு வைத்திருப்பார், மனதிலேயே திட்டமிட்டு வைத்திருப்பார். 120 ஆண்டுகள் என்று சொல்லி. அப்போ இதெல்லாம் அப்படியே அதான் வாழ்க்கையில பார்ப்பீர்கள்னா சில காரியங்கள் அப்படியே என்ன ஜவ்வு இழுக்குது. ஆண்டவரால முடியாதா? ஒரு வேலை தானே கேட்கறோம், கொடுக்க மாட்டார். ஏன்னா அதுக்குன்னு ஒரு நேரம் வச்சிருப்பாரு. அப்பதான் ஏன்னா அந்த கம்பெனியே உருவாயிருக்காரு. அந்த கம்பெனியில உங்களுக்கு டாப் வைஸ் பிரசிடென்ட் பொசிஷன் கொடுப்பதற்கு ஆண்டவர் ஆயத்த பண்ணி வைத்திருப்பார் தலையில. அவருடைய புத்தி சுவாதியத்துல, அவருடைய ஞானத்தின் அடிப்படையில அவர் சில தீர்மானங்களை பண்ணி வைத்திருப்பார். அந்த கம்பெனியே உருவாயிருக்காது. அப்ப உருவாகாத கம்பெனியில எனக்கு இதை கொடு அதை கொடுன்னு கேட்டா அவர் எப்படி கொடுப்பாரு? அமைதியா இரு, அதே கம்பெனி வேலையில இரு. அப்ப என்ன ஆகும்? ஆண்டவர் வந்து கண்ணை மூடிட்டாரு, காதை இறுக்கி மூடிக்கிட்டாரு அப்படின்றலாம் சொல்லி நம்ம ஆண்டவரை வந்து இப்படியாக ஆண்டவரிடம் கோவித்துக் கொள்வதும் இப்படியெல்லாம் காரியங்களுக்குள் நாம் நடத்தப்படுகிறோம். ஆனா நோவா பக்தன் பார்ப்பில்லைனால் இப்படிப்பட்ட கோபங்களுக்குள்ளெல்லாம் போல பொறுமையாக அதை கட்டினார். 100 ஆண்டுகள்ங்க. ஒரு வீட்டு 1 வருஷம் 1.5 வருஷம் கட்டுறதுக்குள்ளேயே இங்க நமக்கு உறிஞ்சு போயிடுது இல்லைங்களா? வீட்டை கட்டிப்பாரு, கல்யாணத்தை பண்ணிப்பாரும்பாங்க, அப்படியே தள்ளாடி போயிடும், நமக்கு திக்குமுக்காடி போயிடும். ஆனால் அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு காரியம் வரவே இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் ஆண்டவரை நேசித்தார், விசுவசித்தார், பற்றி கொண்டார். நோவா பக்தன் விசுவாசத்திற்கெல்லாம் அவர் தகப்பன், அபிரகாமுக்கெல்லாம் அவர் தகப்பன். ஓகே, சோ 7வது அதிகாரத்தில் பார்ப்பில்லைனால் மகா ஜல பிரளயம், அதே போல மகா உபத்திரவ காலத்தோடு கூட ஒப்பிட்டு நாம் நல்லா வியாக்கியானம் பண்ணணும். 8வது அதிகாரத்துக்குள் நுழைந்திருக்கிறோம். 2 காரியங்களை பார்க்க நேர்ந்திடும். ஒன்று, நோவாவின் ரட்சிப்பு, நோவாவுடைய டெலிவரன்ஸ், நோவாவுடைய விடுதலை என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த விடுதலை என்றால் இயேசுவின் நாமத்தில் எனக்கும் உங்களுக்கும் பிறந்த ரட்சிப்பு, ரட்சணிய நாட்கள் இயேசுவின் பிறப்புக்கு பின்பும் இறப்புக்கு பின்பும் உயிர்த்தெழுந்தலுக்கு பின்பும் அங்கே தொடங்கக்கூடிய காரியமாவது. அதே போல 2வது பார்ப்பில்லைனால் தேவன் தன்னுடைய சிருஷ்டிப்புகளோடு கூட செய்த உடன்படிக்கை, இவைகள் எல்லாம் குறித்து தான் நாம் பார்க்க நேர்ந்திருக்கிறோம். சோ 8வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் நிறைவு செய்திருக்கிறோம். 8வது அதிகாரம் 2வது வசனத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். நான் வேகமாக போக விரும்பவில்லை, அதனால்தான் மிக மிக மெதுவாக தெளிவாக உங்களுக்கு சில காரியங்களை நாங்கள் கற்றுக் கொடுத்து வருகிறோம். 1வது அதிகாரத்தில் என்னத்தை பார்த்தோம்? God remembered Noah. அப்படி என்றால் நோவாவை மறந்து விட்டாரா? இல்ல, மறக்கல. அதெல்லாம் குறித்து நாம் பேசினோம். So and God made a wind to pass over the earth and the water subsided. நீர்நிலையானது குறைய தொடங்கினது. கர்த்தராகிய தேவன் ஒரு காற்றை வீசும்படி அங்கே பண்ணினார். அப்போ அந்த புயல் காற்றை பார்க்கிறப்போ நோவாவுக்கு மறுபடியும் பல காரியங்கள் எல்லாம் நினைவுல திரும்பி இருக்கலாம். ஏன்னால் அந்த புயல் காற்று தான் வந்து புயல் காற்றில் மத்தியில தான் மழையானது வீசினது. மறுபடியும் தொடங்கிருச்சா அப்படின்னு அவருக்கு சந்தேகம்லாம் வரல. ஆனா வந்திருக்க கூடும். அந்த சந்தேகத்தை நிராகரித்தார், தேவனை விசுவசித்தார். 2வது வசனத்தை பார்ப்போமானால், the fountains of the deep and the windows of heaven were also stopped and the rain from heaven was restrained. இந்த மதகுகள் ஒரு அருவி என்றால் மேலே இருந்து வருவதை தான் நாம் பார்த்திருக்கிறோம் இல்லைங்களா? ஆனால் இங்கே அருவி மேல இருந்து கொட்டுது, கீழே இருந்து கொட்டுது. அருவி என்றால் சும்மா ஜென்டிலா அப்படியே மெல்லமா வரக்கூடிய அருவி இல்லை. நயகரா ஃபால்ஸோட அந்த அருவியில பக்கத்திலேயே நெருங்க முடியாது. பக்கத்தில் போக போகவே ஒரு விதமான ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அதாவது ஒரு தள்ளும், அது காந்த சக்தி போல, காந்த சக்தி இழுத்துக்கொள்ளும். இது வந்து ரிப்பல்லிங் ஃபோர்ஸ், தள்ளும். ஏன்னு கேட்டா அந்த அளவுக்கு வேகமா உழுகும். ஆனா கிட்ட வரைக்கும் கொண்டு போவான் அந்த ஷிப்பு, கொண்டு போயிட்டு அப்புறம் இந்த பக்கமா திருப்பிடுவான். ஏன்னா அதுக்கு மேல போனா படகே உடஞ்சு போயிடும். அந்த அளவுக்கு அது பயங்கர ஃபோர்ஸா வரக்கூடிய ஒரு ஃபால்ஸ். அந்த மாதிரி மதகுகள் திறக்கப்பட்டது. சில வேதபாரகர்கள் சொல்றாங்க, இந்த மதகுகள்லாம் அந்த 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 ஒரு ஏஐ வீடியோல அது காட்டுறாங்க. இந்த மதகுகள்லாம் எப்படி வந்திருக்கணும், ஒரு பாம், அதாவது
அணுகுண்டை போல அது வெடித்ததாம். வெடித்து 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 வெளியே கண்மலை பிளந்தது போல வெடித்து வெடித்து அப்படியாக சிதறுண்டு அந்த மலைகள் எல்லாம் சிதறுண்டு அப்படியாக அந்த தண்ணி புறப்பட்டு வெளியே வந்ததாம். கீழே பூமி எல்லாம் பிளந்தது. earthquakes, பூமி அதிர்ந்து பிளந்து இப்படியாக மதகுகள் எல்லாம் வெளியே வந்தது. அதே போல மேலே இருந்து வந்த அந்த வெடி அந்த அந்த வெடி அந்த அதாவது அந்த அந்த மதகுகள் மத்தியில மாட்டினவர்கள் சிதறிட்டாங்களா அப்படியே. கை தனியா, கால் தனியா, தலை தனியா அப்படியே பிஞ்சு போயிடுச்சு. மூழ்கி இறந்தவங்களை விட அந்த மதகுகளுடைய வெடிப்புல இறந்தவர்கள் தான் அதிகம் என்று சொல்லுகிறார்கள் வேத பாரகர்கள். இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு காரியம் நடந்தது. ஆனால் இந்த fountains of the deep and the windows of heaven were also stopped, and the rain from heaven was restrained. மழை தன்னுடைய அபாய நிலையை எட்டும் வரைதான் அது ஒரு நல்ல மழை. இல்லை என்றால் அதற்கு பெயர் என்ன கொடுத்திருக்காங்க தெரியுமா? இந்த உலகத்துல பேய் மழை. ஒரு பேய் மழை பெஞ்சதுங்க அப்படின்னு என்றால் என்ன? அபாய நிலையை எட்டி விடுமானால் அது ஒரு ஃப்ளட்டாய் மாறிவிடும், ஜலப்பிரளயமாய் மாறிவிடும். ஜலப்பிரளயமாய் மாறிவிட்டால் அங்க வாழ்வாதாரத்துக்கு வாய்ப்பே இல்லை, எல்லாம் அழிந்துவிடும். அப்போ நோவாவும் அந்த அழிந்து போன ஜனங்களும் இந்த பேய் மலையை பார்த்தார்கள். அதுல இரையானவர்கள், இந்த உலகமே இரையானது. அநேக கோடி கோடி மக்கள் இரையாய் விட்டார்கள். ஆனால் அதில இருந்து தப்பித்தவர்கள் வெறும் 8 நபர்கள், நோவாவை மேற்கொண்டு. நோவாவும் தன்னுடைய மனைவியும், இவர்களுக்கு பிறந்த 3 குமாரர்கள், அவர்கள் கல்யாணம் கட்டிக்கிட்ட 3 குமாரத்திகள் என்று சொல்லி பார்ப்போமானால் 8 பேர் தான் இருக்கிறாங்க உயிரோட. மற்றதெல்லாம் கால்நடைகளும் உயிரினங்களும் பறவைகளும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த 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 பேழையில இருக்கு. அந்த பேழைங்கிறது 3 டபுள் டெக்கர் ட்ரெயின் மாதிரி, இது ட்ரிபிள் டெக்கர் ஷிப்பு. அதை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அருமையா எப்படிதான் கட்டுனாரோ அதெல்லாம் பா. சரிங்களா? ரைட். இப்போ இந்த 2வது அது 8வது அதிகாரம் 2வது வசனத்தில் இருக்கக்கூடிய இந்த காரியத்தை நாம் சரியாக ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்றால், முதலாவது இந்த fountains of the deep and the windows of heaven were also stopped. இந்த அருவி என்று சொல்லி பார்ப்போமானால் பிரச்சனைகளுக்கு ஏதுவான காரியம். அருவி போல கொட்டுதுங்க. ஆசீர்வாதங்கள் கூட அருவி போல கொட்டலாம். மறுபக்கம் பார்ப்பீர்களானால் பிரச்சனைகள், கவலைகள், துன்பங்கள், இழப்புகள், தோல்விகள் என்று சொல்லி அது கூட அருவி போல கொட்டலாம். இங்கே எந்த விதமான சூழ்நிலைகளோடு கூட உங்களால் ஒப்பிட்டு பார்க்க முடிகிறது. இந்த அருவி எதை குறிக்கிறது? தோல்வி என்கிற காரியத்தை குறிக்கிறது. பிரச்சனை என்கிற காரியத்தை குறிக்கிறது. வியாதி, வறுமை, வேதனை, கொடூரம், எல்லா விதமான நிந்தைகளுக்குள்ளும் நான் நடத்தப்படுகிறேன் என்பதற்கு பொருளாகும், இல்லைங்களா? அப்படிப்பட்ட காரியத்தின் மத்தியில தான் இந்த உலகம் சிக்குண்டு தவித்து கொண்டிருக்கிறது. ஏறத்தாழ 6 மாதங்கள் ஆயிற்று. அந்த நீர்நிலை குறைவதற்கும் வற்றி போவதற்கும் 6 மாதங்கள் ஆயிற்று. அப்படி என்றால் எப்படிப்பட்ட மழை பெய்ந்திருந்தால், எப்படிப்பட்ட ஒரு உக்கிரகத்துக்குள்ள, ஆண்டவருடைய கோபாக்கினிக்குள்ள இந்த உலகம் தள்ளப்பட்டிருந்தால் இப்படிப்பட்ட ஒரு பேரழிவு உண்டாயிருக்கும். இப்படிதான் சில பேர்த்தோட வாழ்க்கையும் இருக்கிறது பிரியமானவர்களே. இந்த மாதிரி ஒரு நிந்தைக்குள் இருந்தவர் தான் தாவீது ராஜா. சங்கீதம் 69வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் அவர் பட்ட பல அவமானங்கள், நிந்தைகள், அதாவது சிறு பிராயத்தில் அவர் பட்ட பல பாடுகளை குறித்து அங்கே எழுதியிருக்கிறார். ஒவ்வொரு முறையும் சங்கீதத்தை வாசிக்கிறப்போ ஏதோ ஒரு காவியத்தை வாசிப்பது போல, ஒரு பொயட்ரியோ இல்லை ஏதோ ஒன்று அதை பட்டு அப்படியே என்ன அழகா வர்ணிச்சு எழுதியிருக்காரு தெரியுமான்னு. அவங்களுடைய வாழ்க்கை சரித்திரத்தை தான் எழுதியிருக்கிறார்கள். நடைமுறையில் இருந்த காரியத்தை தான் அவர்கள் அங்கே புலம்பி எழுதியிருக்கிறார்கள். புலம்பல்கள் என்று ஒரு புத்தகமே இருக்கிறது. ஆனால் அங்கே சில காரியங்கள் எல்லாம் அவர் வர்ணித்து எப்படி தேவன் அவர்களை ரட்சித்தார்கள். பெரக் ஓலாம் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகத்தை வாங்கியிருக்கிறேன். மிக விலை உயர்ந்த புத்தகம். என் மனைவியார் எனக்கு கிஃப்டா கொடுத்தாங்க ஒரு பிறந்த நாளுக்கு.
அந்த புத்தகத்தை நான் வாசித்து கொண்டிருக்கிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் சங்கீதத்துல வந்து நம்ம ஒரு தொடர் போதனை ஒண்ணு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல எண்ணத்துல அதை வாங்கி அதை படிச்சுட்டு வரேன். அதுல பேரலல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு காரியம் வருது. அப்படி என்று சொல்லி பார்த்தால் பேரலல்ஸ்னா பேரடாக்சிக்கா கூட பார்க்கலாம். அதாவது எப்படி என்று சொல்லி, ஒரு பக்கம் பார்ப்பீங்கன்னா துதிப்பதை போல இருக்கும், மறுபக்கம் பார்ப்பீர்களானால் புலம்பி தள்ளுவதை போல இருக்கும். ஒரு பக்கம் பார்ப்பீர்களானால் அங்கே ரொம்ப யதார்த்தமாக சொல்லக்கூடியதா இருக்கும். இன்னொரு பக்கம் பார்ப்பீர்களானால் அதாவது மறைவிடத்து, அதாவது மறைமுகமாக சில காரியங்களை சொல்லுவதை போல இருக்கும். பேரல்ஸ். இதை நாம் சரியாக விளங்காவிட்டால் நிறைய காரியங்கள் புரியவே புரியாது. சரி, நான் ரொம்ப டீவியேட் ஆகி போறேன். இப்போ சங்கீதத்துல எழுதக்கூடிய காரியங்கள் எல்லாம் ஒவ்வொன்றையும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் அது தன்னுடைய வாழ்க்கையை குறித்து உண்மையின் கதைகளை எழுதியிருக்கிறார்கள். சங்கீதத்தை தாவீதுகாரன் மட்டும் எழுதல, மோசே பக்தன் எழுதியிருக்கிறாரு. அதாவது கோராவோட புத்திரர்கள் எழுதியிருக்கிறாங்க, ஆசாப் என்று சொல்லி ஒருத்தர் எழுதியிருக்காரு. இன்னும் நிறைய இதுக்கு வந்து எழுதின எழுத்தாளர்களுடைய பெயரே இன்னும் அவங்க கண்டுபிடிக்கல. அந்தந்த காலங்களில எழுதி வச்சிருக்கிறாங்க, அதெல்லாம் எடுத்து வச்சிருக்கிறாங்க புக் பண்ணி. அதுல ஒன்றுதான் சங்கீதம் 69 அதிகாரம். இந்த சங்கீத 69 அதிகாரத்தை நீங்கள் முழுமையும் ஃபுல்லா போக எனக்கு நேரம் இல்லை. ஆனா நான் ஆங்கிலத்துல பல காரியங்களை அங்க வர்ணித்திருக்கிறோம். 69 அதிகாரத்தை எடுத்து வாசித்து பார்ப்பீர்களானால் தன்னுடைய சிறு பிராயத்துல நடந்த பல அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் குறித்து, நிந்தைகளை குறித்து தாவீது புலம்பி தள்ளுகிறார். இந்த அருவி என்று சொல்லி பார்ப்போமானால் அந்த அருவி போல தன்னுடைய வாழ்க்கையானது ஒரு கொடூரத்துக்குள் இருந்தது என்று சொல்லி அவர் இப்படியாக, அதாவது கொடுங்கோல் ஆட்சி என்று சொல்வார்கள், சர்வாதிகார ஆட்சி என்று சொல்வார்கள். நினைத்ததை செய்வார்கள். திடீர்னு வீடு பூந்து உங்க மனைவி பிள்ளைகளை எல்லாம் கடத்தி கொண்டு போய் விடுவார்கள். அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு நீங்க கேட்டா கூட உங்க தலையை சீவிடுவாங்க. ஆமா, நீங்க அடிமைத்தனத்திலேயே தான் இருப்பீர்கள். அங்க சம்பளம் எல்லாம் கொடுக்கப்படாது. அவனுக்கு நினைச்சப்ப உங்களுக்கு சாப்பாடு போடுவான், இல்லைன்னா சாப்பாடுன்னு கேட்டீங்கன்னா சவுக்கட்டி தான். கொடுங்கோல் ஆட்சி. இந்த கொடுங்கோல் ஆட்சி இந்த சர்வாதிகார ஆட்சியில இருந்தது போலதான் இவரை நடத்தினார்களாம். ஏனென்றால் அது ஒரு பெரிய கதை. அது வந்து பார்ப்பீங்களானால் அதாவது 1 சாமுவேல்லையும் 2 சாமுவேல்லையும் பார்ப்பீங்களானால் இதெல்லாம் வரும். ஆனா அந்த புக் ஆஃப் டேவிட் அப்படின்னு சொல்லி ஒரு தனி புத்தகம் இருக்கு, தள்ளப்பட்ட ஆகமங்கள்ல அது ஒண்ணு இருக்கு. அதாவது ரெஃபரன்ஸ் புக்ஸ் என்று சொல்வார்கள். அதுல சில காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. என்னென்றால் இவர் வந்து இவருடைய தகப்பன் வந்து பார்ப்பீங்களானால் இந்த ரூத் இருக்கிறாங்க பாத்தீங்களா, நம்ம ரூத் அம்மா போவாஸ் கல்யாணமாய் குழந்தை பிறந்து அதுல வந்தவர் தான் ஜெஸ்ஸி. அந்த வம்சாவளியில வந்தவர் தான் ஜெஸ்ஸி. அவங்க தாத்தா தான் வந்து இவர் போவாஸ். அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டா, ரூத் வந்து ஒரு மோவாபிய ஸ்திரீ. அவங்க வந்து இஸ்ரவேல் ஜனங்கள மத்தியில வந்து அவங்க ஏத்துக்கொண்டு இப்படியாக போவாஸை கல்யாணம் கட்டி அவங்களும் வந்து இஸ்ரவேல் ஒரு இது மனவாட்டியா அவங்க மாறினாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டா, இங்க இருக்கிறவர்கள் தலைமைத்துவத்தில் இருக்கக்கூடிய ஒரு பணியில இருந்தவர் தான் இந்த ஜெஸ்ஸி, அதாவது இவரோட தாவீதோட தகப்பன். அப்போ இங்க இருக்கிறவங்க எல்லாம் சில பேர், எப்பவுமே பாலிடிக்ஸ் நடக்கும் இல்லையா தலைமைத்துவத்துல இருக்கிறப்போ, அப்ப இவரை எப்படியாவது கீழே தள்ளணும்னு சொல்லி சில பேர் கங்கணம் கட்டி கொண்டு இவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை படிக்கிறார்கள். அங்க படிக்கிறப்போ இவங்க பாட்டி வந்து மோவாபிஸ்திரியா, அப்போ இப்படிப்பட்ட ஆளை வந்து நீங்க உட்கார வச்சிருக்கீங்க. அப்படிதான் இயேசு கிறிஸ்துவையும் அவங்க கிண்டல் பண்ணி வாழ்நாள் முழுவதும் அவரை நிந்தைக்குள் தள்ளினார்கள். அதனால்தான் ஒரு ஈட்டியானது எப்பொழுதும், அதாவது ஒரு கூர்மையான கத்தி ஈட்டியானது மரியாளோட இருதயத்தை எப்பவும் குத்தி கொண்டே இருக்கும் என்று சொல்லி ஒரு தீர்க்க தரிசனம் உண்டு. ஏனென்றால் எப்பொழுதும் இவரை பார்த்து கேலி செய்வார்கள். இவருடைய தகப்பன் யாருன்னே யாருக்கும் தெரியாது. கல்யாணத்துக்கு முன்னாடியே இந்த அம்மா வந்து மூழ்காம இருந்தது தெரியுமா அப்படின்னு போற இடத்துல எல்லாம் இவரை வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. அதுதான் அவருடைய வாழ்க்கை சரித்திரம். அதற்கு பின்பு பாத்தீங்கன்னா அதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ஒரு தீர்க்கதரிசிக்கு தன்னுடைய சொந்த தேசத்திலையும் தன்னுடைய சொந்த குடும்பத்திலையும் மரியாதை இல்லை. வேற எந்த இடத்துல போனாலும் மரியாதை கிடைக்கும். ஏன்? இந்த சரித்திரத்தை எல்லாம் அவனுங்க, இவனா தச்சனோட மகனா, இவன இயேசு தானே, அந்த மரியாதை கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் தெரியும் எங்களுக்கு. அப்போ அந்த இடத்துல அவர் பல அற்புதங்களை செய்ய மறுத்தார், அந்த இடத்துக்கு போக மறுத்தார், அந்த இடத்தையெல்லாம் விட்டு அவர் சென்று விட்டார் என்று வேதாகமம் சொல்லுகிறார்.
இதற்கு காரணம் என்னவென்று கேட்டால், சில காலங்களிலே பார்ப்பில்லானால் நிந்தைக்குள்ளாக உங்களுடைய அயலார்களாலும் உங்களுடைய சொந்த மதத்தினாலும் ஏன் உங்களுடைய தாய் தகப்பனாலும் நீங்க தள்ளப்படுவது உண்மையான காரியம். அதை மறுக்க முடியாத உண்மையை. எல்லா குடும்பத்திலும் இது நடக்கும். ஆனால் தாவீதுக்கு நடந்த அநியாயம் என்ன தெரியுங்களா? இதை சரி கட்டுவதற்கு இந்த ஜெஸ்ஸி என்ன பண்றாரு, ஒரு சின்ன ஒரு திட்டத்தை போடுறாரு. போட்டு அது ஒரு பெரிய கதை, சுருக்கமா சீக்கிரமா சொல்லிடுறேன். அவருடைய மனைவிக்கு வந்து ஒரு களங்கம் பங்கம் ஏற்படுத்தும்படி இவரே ஒரு டிராமா செட் பண்றாரு. இவர் தான் வந்து தகப்பன் தாவீதுக்கு. ஆனா இந்த அம்மா வந்து மூழ்காம இருக்காங்க, எனக்கு தெரியாதுங்கிற மாதிரி போய் அங்க நான் வந்து அதாவது இதுக்கு நியாயம் தீர்க்கும்படி உங்க மோசே பக்தனுடைய கோட்பாடுகள் அடிப்படையில, அதாவது மோசே பக்தனுடைய நியாயப்பிரமாணங்கள் கட்டளைகள் அடிப்படையில இவளை நான் தள்ளி விடுகிறேன். எப்படி அவர் வந்து ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றாருன்னா, நான் மோவாபேஸ்ரிக்கு பிறந்திருக்கலாம், ஆனால் நான் மோசே பக்தனோட ஒரு கட்டளையை கூட நான் வந்து கீழ்ப்படியாம இல்லை, நான் அப்படிப்பட்ட கீழ்ப்படியக்கூடிய பிள்ளையாகணும். அப்ப எல்லாரும் பாராட்டினாங்களா, ஆஹா எப்படி வந்து உண்மையை சொன்னார் பாரு இவர் அப்படி அப்படின்னு சொல்லி. அப்ப என்னாச்சு, இந்த உலகத்திற்கு ஒரு பிம்பத்தை கட்டி விட்டார். இவர் ஏதோ பெரிய அதாவது நீதிமான்கிற மாதிரியும், அந்த அம்மா பாவம், இவர் தான் வந்து தகப்பன், அந்த அம்மாவுக்கும் தெரியும் இவருக்கும் தெரியும். அப்ப என்ன ஆயிடுச்சு, இவன் ஒரு வேசியின் மகன்கிற மாதிரி தாவீது பிறந்த நாட்கள்ல இருந்து அவருடைய சகோதரர்களும் அவரை நிந்தித்தார்கள் என்று சொல்லி வேதாகமம் நமக்கு சொல்லுகிறது. அதுதான் சங்கீதம் 69. எப்படியெல்லாம் நிந்தித்தார்களாம், இவர்கள் எல்லாம் வேற வேற ஸ்தானத்துல. அவங்க ஜெஸ்ஸி பார்ப்பீர்கள்னால் ஒரு நல்ல வசதி வாய்ப்பு வாழ்ந்த இருக்கக்கூடிய குடும்பம் தான். அங்க இருக்கிறவர்கள் எல்லாம் அரசாங்க பணியில் இருந்தார்கள், யுத்த வீரர்களாக இருந்தார்கள் அவருடைய பிள்ளைகள் எல்லாம். ஆனால் இவருக்கு மட்டும் ஆடு மேய்க்கிற வேலையை கொடுத்துட்டாங்க. ஏன் தெரியுங்களா? ஆடு மேய்க்கிறப்போ கரடி, சிங்கம், புலி, கரடி எல்லாம் வரும் பாத்தீங்களா, எப்படியாவது இவனை அடிச்சு கொன்றுட்டோம். அதை வச்சு இன்னொரு கதை கட்டி பாத்தீங்களா சாபம் இவனை விட்டுச்சா, தேவன் கரெக்டாக இவனை சாபம் தீர்த்து விட்டார்ன்னு சொல்லி அப்படியாக இவரை நிந்தைக்குள்ள தள்ளினார்கள். சிறு வயது பையன், 13 வயசு, 10 வயசுல இருந்தே ஆடு மேய்க்கத்தில் 10 வயசுலயே பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினால் அவர் சிங்கத்தோட தாடியை பிடிச்சி கிழிச்சு எறிஞ்சிட்டாராம். கரடியெல்லாம் வந்து கொன்னே போட்டாராம். ஒரு தனி மனிதனால் அதை செய்ய முடியாது. கரடியோட சைஸ் எவ்வளவு தெரியும், அது 2 காலில் வேற நிற்கும். நின்னுச்சுன்னு வைங்களேன் 10 அடிக்கு வருமாமா. அது கரடி கையில இருக்கக்கூடிய அந்த நகம் பாத்தீங்கன்னா, ஒரு கிளி கிழிச்சதுன்னா சிங்கமே பயந்துட்டு ஓடிடும். அப்படிப்பட்ட கரடியை பிடிச்சி 2 கிழிச்சு எறிஞ்சிட்டேன் அப்படின்லாம் வந்து சவுல் கிட்ட சொல்லுவார். அப்பொழுது இருந்தே ஆண்டவராகிய தேவன் நிந்தைக்குள்ளாக தள்ளப்பட்ட இந்த தாவீதின் மேல் தான் தன்னுடைய கண்களை வைத்தார். சிறு பிராயத்திலிருந்தே இவன் முன்குறிக்கப்பட்டவனா இருந்தான். அப்புறம் பார்ப்பீர்களானால் அந்த ஒரு சிங்கத்தோட வாய்க்குள்ள கையை விட்டு இப்படியாக அந்த ஆட்டை நான் பிடுங்கி எடுத்தேன் என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஏனென்றால் ஆட்டில எண்ணிக்கை குறைந்து விடுமானால் மிக கொடிய தண்டனை கொடுப்பார்களாம். என்ன தெரியுங்களா? இயேசு கிறிஸ்துக்கு கொடுத்தாங்க பாத்தீங்களா, அந்த கால் அப்படின்ற சப்ஸ்டன்ஸ் கொடுத்தாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு கசப்பு ரசாயனம் கலந்த ஒரு விதமான ஒரு கஷாயம் மாதிரி வாயில ஊத்தி விட்டுருவாங்களா, சரியான வயிறு வலி இருக்கும். அப்புறம் வயிறு பேதி வாந்தி எல்லாம் வந்து கொட்டுமை. அப்படியெல்லாம் இவரை போட்டு நிந்திச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் எழுதியிருக்கு, சங்கீதம் 69 எழுதியிருக்கு, நீங்க வாசித்து பாருங்க. யாரையோ பத்தி எழுதியிருக்காங்க நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. அவருக்கு நடந்த அநியாயம் தான். வேணுமனே ஆடுகளை எண்ணி இல்லையே, நீ கொண்டு போறப்ப 69 இருந்தது, இப்ப 67 தான் இருக்கு, 2 ஆடு எங்க போச்சு, எடுத்துட்டு வந்த ரசாயனத்தை எடுத்து ஊத்தாமக்க வாயில அப்படின்னு. சும்மாவது பொய்யை சொல்லி இவர்கள். ஏன்னா ஒரு சிங்கத்தோட வாயிலிருந்து ஆட்டையெல்லாம் புடுங்கிட்டு வந்திருக்கிறேன் நான், ஒரு ஆட்டுக்கு ஒன்னு ஆகாம நான் பாத்துக்கிட்டேன். ஏன்னா நல்ல ஒரு மேய்ப்பன் ஏசு கிறிஸ்து. அதற்கு நிறைய கம்பேரிஷன்ஸ் இருக்கு. அந்த சங்கீதம் 69 அவர் பட்ட நிந்தைகளுக்கெல்லாம் பார்ப்பீர்களானால், தாவீது வந்து இயேசு கிறிஸ்து பட்ட நிந்தைகளுக்கு நிறைய காரியங்களை வந்து அங்க ஒப்பிட்டு பார்ப்பார்கள். அப்போ என்னத்தை சொல்ல வருகிறோம் என்றால், நிந்தை என்பது, அக்கிரமம் என்பது, அநியாயம் என்பது, எனக்கு நடந்த இந்த காரியங்கள் எல்லாம் நான் ஐ டோன்ட் டிசர்வ், எனக்கு உரியது அல்ல. நான் என்ன பாவம் பண்ண, எனக்கே இப்படி வந்து இந்த கொடுமை அக்கிரமம் என்று சொல்லி உக்ரகத்தை போல என் மேல வந்து அருவியை போல வந்து கொட்டுகிறது. ஒரு அருவி கடியில போய் நிக்கிறது ரொம்ப நல்ல காரியம், நல்லா ஜாலியா இருக்கும். தலையில அருவி வந்து ஜென்ட்ல விழுந்தா, அந்த அருவியோட சேர்ந்து தலைமையில ஒரு பாறங்கள் வந்து விழுந்ததுன்னா எப்படி இருக்கும்?
மண்டை செதறிடும். அது விழுந்தது மாத்திரம்தான் தெரியும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் நீங்க உயிரோடவே இருக்க மாட்டீங்க, மூளை எல்லாம் செதறி போயிடும். அந்த மாதிரிங்க அது. இதை அறிவியல் சூழ்நிலையாய் பார்க்க கூடாது. இது ஒரு பாறை போல தலையில ஏத்தி வச்சு வைக்கக்கூடிய ஒரு காரியமாவது. ஆனால் தொடக்கத்திற்கு ஒரு காலம் இருக்குமானால் அந்த காலம் நிறைவேறுவதற்கும் ஒரு காலம் உண்டு. அழுகைக்கு ஒரு காலம் உண்டால் நகைப்பதற்கு ஒரு காலம் உண்டு என்று சொல்லி வேதாகமம் பிரசங்கி 3வது அதிகாரம் 1-8 வசனங்கள் எல்லாம் படித்து பார்த்தீர்கள் அல்லவா? அப்படிதான் இவருக்கும் ஒரு நேரம் பிறந்தது. எதற்காக தாவீதை உதாரணமா எடுக்கிறேன்னு கேட்டா, அவரு போல ஒரு உதாரணம், அவரு போல ஒரு மாவீரன், ஒரு நல்ல அழகான பையன், ஹீரோ மாதிரி இருப்பார் ஆளு, ஒரு பெரிய மாவீரன். அதாவது ஒரு மதிலையும் தாண்டி நான் யுத்த களத்துக்குள் பாய்வேன். அவர் எப்படின்னு கேட்டா, அவருடைய பேட்டர்ன், அவர் யுத்த வீரரே கிடையாது. இதெல்லாம் கர்த்தர் கொடுக்கப்பட்ட தாளந்து. யுத்த காலத்துக்குள்ள ஒரு பேட்டர்ன்ல அவர் போவாராம். இப்படி ஜிக்ஸாக் பேட்டர்ன்ல போயிட்டு வருவாராம். அவர் ஜிக்ஸாக் பேட்டர்ன்ல போயிட்டு வந்தா திடீர்னு பாத்தீங்கன்னா எதிரியா இருக்க மாட்டான். அத்தனை பேர்த்தையும் கொண்டு குச்சிட்டு ஒரு ஒரே ஆள் வெளில வந்துருவாராம். அந்த மாதிரி அப்சலோம் எந்திரிப்பான் தாவீதுக்கு எதிராக. அப்ப அப்சலோம் கூட இருக்கிறவங்கல்ல ஒருத்த வந்து அகிதோப்பல், இவரோட இருந்த அட்வைசர். அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? உங்க அப்பாவும் அப்பா கூட இருக்கிறவங்க எல்லாம் சிங்கம் மாதிரிடா, போய் மாட்டிக்காத, கொன்னே போட்டுருவானுங்க. அவங்க கிட்ட இருக்கிறது ஒரு 300 பேர் 200 பேருன்னு சொல்லி எல்லாம் போதா, ஒவ்வொருத்தன் எடுத்தானா வால் எடுத்தான் உங்க அப்பாவே போதும், அடிச்சு கொன்னே போட்டுருவார் எல்லாத்தையும் சொல்லுவாங்க அகிதோப்பல். அந்த பக்கமா கட்சி மாறிடுவான் அந்த ஆள், அப்புறம் தூக்கு போட்டு செத்துருவார். புரிஞ்சுதுங்களா? அந்த மாதிரி ஒரு மாவீரன், ஒரு அழகான மனிதன், ஹீரோ மாதிரி. பெண்ணுங்கள்லாம் அப்படியே விழுந்துருவாங்க, அத்தனை பொண்டாட்டிங்க அவருக்கு. அப்புறம் நிறைய குழந்தைங்கள்லாம் பிறந்தாங்க. ஒரு பெரிய குடும்பஸ்தன், பெரிய ராஜா, யூதா குலத்தில் வந்த ராஜா. இத்தனை இருந்தாலும் ஒரு நாளைக்கு 7 முறை தேவனை தரிசிப்பாராம். ஏன் தெரியுமா? இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி என் நிலைமை என்ன தெரியுமா? என் தலை மேல விழுந்த பாறாங்களோட சைஸ் என்னன்னு தெரியுமா? அதோட கனம் என்னன்னு தெரியுமா? எனக்கு நடந்த நிந்தைகள் என்னன்னு தெரியுமா? என்னை எப்படியெல்லாம் அவர்கள் பந்தாடினார்கள் என்று தெரியுமா? ஒன்றுமில்லாமல் இருந்த என்னைத்தானே ஆண்டவராகிய தேவன் உயர்த்தினாரே. இந்த ராஜா பதவி, இந்த சிம்மாசனம் மற்றும் இந்த ஜனங்கள், இவைகள் எல்லாம் ஆண்டவர் கொடுத்தது. ஆண்டவர் கொடுப்பார், ஆண்டவர் எடுப்பார். ஆனால் எந்த நிலை வந்தாலும் நான் கர்த்தரையே சார்ந்திருக்கேன். அதனால்தான் தாவீது என்றால் தேவன் உருகி விடுவாராம். அவருடைய இருதயம் அப்படியே உருகிருமா. தாவீது அப்படின்னாலே போதும். இப்போ யாருடைய குமாரன் என்று சொல்லி அதிகமாக இங்க குறிப்பிடப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்துவ பற்றி நாம் பேசுகிறப்ப, தாவீதின் குமாரனே, தாவீதின் குமாரனேன்னு கூப்பிடுவாங்க. பிச்சைக்காரங்க கூப்பிடுறாங்க, அப்படி கண்ணு தெரியாதவன் கூப்பிடுறான். இயேசு கிறிஸ்துன்னு கூப்பிட மாட்டான், தாவீதின் குமாரனே. ஏன்? தாவீதோட வம்சாவளியில தான் மெஸ்ஸையா வருவார். அப்ப தாவீதுக்கு எவ்வளோ பெரிய பெருமை வந்துச்சு பாத்தீங்களா? அந்த பெருமைக்கு காரணம் என்ன தெரியுமா? அவருடைய ஆரம்ப நாட்கள். அவருடைய ஆரம்ப நாட்கள் எப்படிப்பட்ட நாட்களா இருந்தது தெரியுமா? நிந்தையின் நாட்களாக இருந்தது. செய்வதெல்லாம் வாக்கியம்னு வேதம் சொல்லுது. ஒண்ணுமே வாக்கில கொண்டு போய் இந்த பையனை அங்க காட்டுல விட்டுட்டாங்க. அவனுக்கு சரியா ட்ரெஸ் கூட கொடுத்துருக்க மாட்டாங்க. காட்டுல எப்படி இருக்கும் தெரியுமா? வெயில்னா வெயில் அப்படி கொளுத்தும், மழைனா மழை அப்படி பெய்யும், இல்லைன்னா பனி அப்படி கொட்டும். 3 விதமான காலங்களிலும் நிந்தைகளை அனுபவித்தவர். அவருக்கு சாப்பாடெல்லாம் என்ன கட்டி பிரியாணி எல்லாமா கட்டி கொடுத்துருப்பாங்க. அவர் என்னத்தை சாப்பிட்டாரா, என்னத்தை பண்ணா, அங்க ஃப்ளூட் வாசிச்சுட்டு ஆண்டவர் அப்படியே இந்த வாத்தியங்கள் இருக்கும் பாத்தீங்களா? மியூசிஷியன், அதை மறந்துட்டேன். பெரிய ஒரு மியூசிஷியன், நோட்ஸ் எல்லாம் எழுதியிருக்காரு. தாவீது எழுதின நோட்ஸை வச்சு நீங்க டியூன் எல்லாம் போட்டிருக்காங்க. ஆச்சரியப்படுறாங்க, எப்படியா மியூசிக் கிளாஸுக்கு எல்லாம் போகாம இப்படி எழுதியிருக்காரு இவரு. சில நோட்ஸ் எல்லாம் எழுதியிருக்காருங்க அவரு. அப்படி வாசிப்பாராம். அதை வாசிச்சா பிசாசே ஓடி போயிடுவான். சவுலுக்கு பிடிச்ச பிசாசுலாம் செதறி போயிடும். ஆனா இதெல்லாம் கடைசியா கொடுக்கப்பட்ட தாளந்து. இன்னைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த செய்தி உங்களுக்கு தான். தாவீதுக்காரனை இன்றைக்கு ஒரு பெரிய ஜாமவானாய், ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு ஹீரோ மாதிரி பார்க்கிறீங்க, அசாதாரணமான மனிதனாக பார்க்கிறீங்க. அதனால இந்த அசாதாரணமான மனிதனுடைய வாழ்க்கையில இருந்த ஆரம்ப காலம் எப்படி இருந்தது தெரியுமா? அவன் செய்வது எல்லாமே வீணா போச்சு. அவனே ஒரு வீணானவன் சொல்லி தள்ளி வச்சாங்க. ஆனால் அவருக்கு ஒரு காலம் பிறந்தது. சாமுவேல் தீர்க்கதரிசி வந்து, இவ்வளவுதானா,
அப்படின்னு. இவ்வளவுதான் அவனுடைய குமாரர். இல்ல ஒருத்தன் இருக்கிறாங்க, ஒரு வீணா போனவன், அவெல்லாம் எதுக்கு, அவனை பத்தி எல்லாம் எதுக்கு பேசுறோம் அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. ஜெசி, ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த வீணா போனவன் தான் எனக்கு வேணும். இந்த உலகத்தால நிராகரிக்கப்பட்ட அந்த மனிதனிடம்தான் என்னுடைய இருதயமானது அங்கே சேற்றப்பட்டிருக்கிறது என்று சொல்லி, அங்கே அவன் வரும் வரைக்கும் நான் உட்கார கூட மாட்டேன்னு சொல்றார் சாமுவேல் தீர்க்கதரிசி. நின்று கொண்டிருக்கிறாங்க. அப்ப அவர் வந்த பிறகு ஆண்டவருடைய கண்களில் கிருபை பெறுகிறார். இவனைத்தான் நீ அபிஷேகம் செய்ய வேண்டும், இவனைத்தான் நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். எவ்வளவோ நிந்தைகள் மத்தியில நானும் நீங்களும் செய்யக்கூடிய ஒரே காரியம் என்ன தெரியுமா பிரியமானவர்களே? தேவனை பற்றி கொண்டிருப்பது மட்டும்தான். இதை மட்டும்தான் தாவீது செய்தார். எத்தனை ஆண்டுகள் செய்தார் தெரியுமா? 13 ஆண்டுகள். 13வது வயதுல அவர் அபிஷேகம் பண்ணப்படுகிறார். அதற்கு பின்பே 17 ஆண்டுகள் அதே நிந்தை தொடர்கிறது. அதை காட்டிலும் இன்னும் அதிக உக்கிரகமான ஒரு நிந்தை. ராஜாவே எதிரியா மாறிட்டான். எங்க போனாலும் படை வீரர்கள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. டெரரிஸ்ட், வாண்டட் வாண்டட் வாண்டட்னு செவுத்துல எழுதி ஒட்டு வச்சிருக்கான் இவர் படம் போட்டு. தாவீது எங்க தெரிஞ்சாலும் உளவாளிகள் எல்லாம் சுத்திட்டே இருக்கிறான். தாவீது எங்க இருக்கான், தாவீது இருக்கிறான். இவர் போற இடம் எல்லாம் தெரிஞ்சிருச்சு. உடனே சவுல் வருவார் பின்னாடி, சவுல் ராஜா வருவார் பின்னாடி படை எடுத்துட்டு. அங்கிருந்து தப்பிச்சு போவார். அங்கிருந்து 17 வருஷங்க. அப்போ 30 வருஷம் நான் வாழ்க்கையில என்னத்தை கண்டேன்? எதுக்காக நான் அபிஷேகம் செய்தீங்க? ராஜா நான் அபிஷேகம் செஞ்சுட்டு முன்னிருந்த நிலைமை காட்டில இப்போ முதல்லையாவது நான் காட்டுக்குள்ள இருந்தேன், ஒரு மிருகம் தான் வரும், அதை எப்படி அடிச்சு கொள்ளணும்னு எனக்கு இப்போ பழகி போயிடுச்சு. இப்போ மிருகம் மட்டும் இல்ல, மனுஷனு சேர்ந்து எல்லாம் சேர்ந்து மிருகத்தை விட கேவலமா என்ன குத்தி கொல்ல எல்லாம் படப்படையா வர்றாங்களே, இது என்னது அநியாயம்? அதே போலதான் யோசேப்போட வாழ்க்கையிலும். யோசேப்போட வாழ்க்கையை நான் ஏன் இங்க சொல்லலைன்னா, அதை குறித்து நம்ம அதிகமா பேசுவோம், ஆதியாகமத்திலே பேசுவோம். உங்களுக்கு எவ்வளவு பேருக்கு இது விளங்குது? இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவரால கொடுக்கப்படக்கூடிய செய்தி என்னவென்று தெரியுமா பிரியமானவர்களே? எந்த நிந்தை வந்தாலும் சரி, எந்த தொல்லை வந்தாலும் சரி, எந்த துன்பம் வந்தாலும் சரி, அவைகள் மத்தியில தேவனை பற்றி கொள்ளுங்கள். Commit your ways and trust in the Lord and he will bring it to pass. சங்கீதம் 37வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசித்து பாருங்கள். தேவனை பற்றி அவரை விசுவாசித்து நீங்கள் இருக்கிறப்போ எல்லா நிந்தைகளும் உங்களை கடந்து போகும் என்று சொல்லுகிற வசனமாவது. அதைத்தான் பாஸ் ஓவர், அந்த நிலைக்கால்களிலே ரத்தம் பூசப்பட்டதப்போ அந்த சங்கரிக்கிற ஆவியும் சங்கார தேவதனும் கடந்து போனான் என்று வேதாகம் சொல்லுகிறது. பற்றிக்கொள்வது எப்படி? எதையாவது நான் செய்ய வேண்டுமே என்று சொல்லி நீங்கள் இறங்குவீர்களானால் அந்த தோல்வியை காட்டிலும் பன்மடங்கு நீங்க தோல்வியில தள்ளப்படுவீர்கள். எதையும் செய்யாதிருங்கள், அமைதலாக இருங்கள், காத்திருங்கள். அதைத்தான் செய்தார். அங்க வேலை பணிகள் எல்லாம் தொடர்ந்து நடக்கும். ஆனால் உங்கள் இருதயமோ சமாதானத்தோட அமைதலாக காத்திருக்கும். கர்த்தர் எதையாவது பண்ணுவார், கர்த்தர் ஏதாவது பண்ணுவார். ஒவ்வொரு நாளிலும் 30 வருஷம் அப்படி வாழ்ந்தவர் தாங்க தாவீது. 30வது ஆண்டுல தான் அவருக்கு சிம்மாசனம் கொடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆனால் இந்த வசனத்துல நம்ம பார்க்கிறப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டா, என்ன சொல்லுதுன்னு கேட்டா, the doors of the heavens were all were also stopped. Sorry, the windows and the fountains of the deep and the windows of heaven were also stopped, and the rain from heaven was restrained. Restrained என்றால் நிறுத்தப்பட்டது, தள்ளப்பட்டது, மூடப்பட்டது. அருவியாய் கொட்டுகிறதா அநியாயமும் அக்கிரமும் நிந்தையும்? அதை மூடக்கூடிய வல்லமை படைத்தவர் ஆண்டவர். அவரை சார்ந்திருங்கள். அவர் உங்களை கழுவதும் இல்லை, உங்களை விட்டு விலகுவதும் இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கண்களை மூடி சிரத்தை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். தகப்பனே, தர்மையான நன்னாளுக்காய் நன்றி. எங்களோடு கூட நீர் சம்பாஷித்த கிருபைக்காய் நன்றி. அருவி போல நாங்கள் பிரச்சனைகளுக்குள் கடந்து சென்றிருக்கலாம், ஆனால் அவைகள் இருந்து தப்பி செல்ல வழி செய்து தருகிற தேவன் நீர். இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரியும் நீர் பெயராய் சந்தித்து அவர்களுடைய பிரச்சனையின் சூழ்நிலைகள் இருந்து அவர்களை விடுவித்து நீர்தான் ரட்சிப்பின் தேவன் என்று இவர்களுக்கு நீர் வெளிப்படுத்த வேண்டுமா? இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க, தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. நீங்களும் ஒரு வீடியோ விடாம பாருங்க. அதோட கூட ஊழியக்காரர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க, எனக்காகவும் எங்க ஊழியத்துக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்க. இந்த செய்திகள் எல்லாம் உங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம்ல போடுங்க. பாக்குறவங்களோட இருதயம் தொடப்படும், அவங்க தேவன் பக்கமா இருக்கப்படுவாங்க. அது உங்க மேல் விழுந்த கடமை. உங்களுக்கு ஜெப தேவைகள் இருந்தால் கர்த்தரிடம் சென்று மட்டுமே மன்றாடுங்க. இங்கேயும் அங்கேயும் அலைந்து திரிய வேண்டாம். கர்த்தர் ஒருவரே போதுமானவர். எல்லா நிந்தைகளையும் அவர் மாற்றி போட்டு, உங்க சூழ்நிலைகளை மாற்றி போட்டு உங்களுக்கு விடுதலை தருகிறவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நாம் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். ஆமென்.